பொண்டாட்டியாண்ட அன்பா பேசுற வரையும் கறி தான், மீன் தான், முட்டை தான், கருவாடு வறுவல் தான். ஏதாவது கோவத்தில் ஒரு வார்த்தை பேசுறீன்னு வச்சுங்க, பாருங்க தண்ணி சோறும் மாங்காய் ஊறுகான் தான். நேற்று குழம்புல ஏன் உப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு தான் கேட்டேன். இத்தாட நீ சோறு ஆக்கிக்கோ, நீ குழம்பு வச்சுக்கோ, யார் உனக்கு நல்லா குழம்பு வச்சுறாங்க அவங்கள வச்சு குடும்பம் நடத்திக்கோ. எவ்வளோ பேச்சுங்க. வர வேலைக்கு ஆக்கி போறேன்னா உனக்கு திமுறா. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுக்குறது நானே. ஒரு குழம்புல ஏன் உப்பு அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு சாமி ஆடுறாங்க என்னை பார்த்துட்டியா. சரி வீட்டுக்காரர் தான் ஒரு கோமா ஒரு வார்த்தை கேட்டாரு. நாலுலேருந்து குழம்புல உப்பு கொஞ்சம் நார்மலாக போடுறேன், அதிகமாக இருக்காது ஒரு வாரம் சொன்னான்னா ஒரு பொண்டாட்டி. நேராக ஜம்பமாக போய் பெட்டு மேலே பத்துக்கலாங்க. இத்தாட சோறம் ஆக முடியாது உனக்கு. நான் போய் எங்கள் அம்மாவோட சொல்கிறேன் இதுமாரி கொடுமை பத்தர்னு. குழம்புல உப்பு அதிகமாக சொல்றதா கொடுமை பத்துத்தியா சவால் விடுறாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா உன் தீ உள்ள வச்சிருவாங்கண்ணே. எங்க போனாலும் பொண்ணுங்க நான் சொல்லுதோ அதை தான் கேட்குறாங்க. என் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், உங்க பொண்ணு சோறம் ஆகலை, குழம்பு ஆகலை, போய் பெட்டு மேலே பத்துனுக்கிறான்னு சொல்றேன். என் மாமியார் என்ன சொல்லுதா, என் பொண்ணு அப்படி பண்ண மாட்டாள, நீங்க எதனா பண்ணிருப்பீங்க என் பொண்ணை. அப்படியாப்பட்ட பொண்ணு என் பொண்ணு இல்லையே. என் பொண்ணு நான் தங்கமா வளர்த்தேன், சொல் பேச்சு கேட்கற மாதிரி தானே வளர்த்தேன். என் பொண்ணு மேல நீங்க எப்படி பழி போடுறீங்கன்னு கேட்கறாங்க. பாருங்க, ஒரு பெத்த அம்மா என்ன சொல்லலாம், ஏதோ வீட்டுக்காரி எதனா கோமா பேசினா கூட மனசுல வச்சுக்காதமா அவருக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துங்கம்மான்னு சொல்லலாம். ஒரு பெத்தவங்க என் மேல ஏறுறாங்க. குழம்புல உப்பு தாங்க அதிகமாகுது கேட்டேன். ஒரு பெரிய குபாரே பண்ணிட்டான். என்னத்தையுமே உள்ள வைக்க போறாளாமா போலீஸ் ஸ்டேஷன் சொல்லியா கொடுமை பண்றேன்னா. பொண்டாட்டிக்கு நான் தான் வேலை. அப்போ நான் வேலைக்கு போய் வந்து அவளை பெட்டு மேலே படுக்க போட்டு காலை தான் அமுக்கணுமா? அட போங்க, கல்யாணம் பண்ணாதே இருந்துட்டு போடலாம் பத்தி.